வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நெஞ்சிலே அன்பனும் தீயை மூட்டியறலாம். பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உம்முடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவன் தாமே, இந்த நாளிலுமே கொடுக்கின்ற சத்தியத்தின் மூலமாய் எங்களை உமக்கென்று பரிசுத்தப்படுத்தியுள்ளோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும், கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் எனக்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியை ஏறெடுக்கின்றேன். அப்படியே இந்த நாளில் என்னை அழைத்த ஆயர் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், திருச்சபை மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுப்பாரோ என்று சொல்லி ஆண்டவருடைய திருசமூகத்துக்குள்ளாக வந்து அநேகர் ஒருவரை திருத்துவர் ஆலயத்தின் அங்கத்தினராய் இருந்தாலும் இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு சந்தியின் 4ஆம் ஞாயிறு. இதற்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வானத்திலிருந்து வரும் ஆன்மீக ஆகாரம் இயேசுவே. வானத்திலிருந்து வரும் ஆன்மீக ஆகாரம் இயேசுவே என்று சொல்லிதான் திருச்சபை இந்த நாளில் நம்மை தியானிக்க அழைத்திருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக நாம் வாசித்த வேத பகுதியெல்லாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு அருளுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி, அது சற்று முன்பு நாம் பீடத்தண்டை வாசிக்க கேட்ட பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் இந்த நாளில் அருளுரை பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார், 5000 பேரை போஷித்தார் என்று சொல்லிதான் நாம் இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதிலே ஒரு அற்புதம், என்ன அற்புதம்? இயேசுவே ஜீவ அப்பம் என்று நமக்கு காட்டுகின்றதா இருக்கின்றது. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பமாக நமக்கு வெளிப்படுகின்ற ஒரு காட்சி தான் இந்த காட்சியிலே வெளிப்படுகின்றது. அன்புக்குரியவர்களை, இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, இயேசுவே சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவரை தந்து போஷிக்கின்றார். ஒன்று, இயேசுவே சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானதை தந்து போஷிக்கின்றார். இரண்டாவது, இயேசுவே மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் தேவையான மக்களுக்கு தந்து வெளிப்படுத்துகின்றார். இயேசுவே மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் தேவையான மக்களுக்கு தந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒன்று சொன்னேன், இயேசுவே சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவற்றை தந்து போஷிக்கிறார் என்று பார்க்கின்றோம். இதை நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 5, 6, 7 வசனங்களை நாம் நன்கு தெரியும். மலை பிரசங்கம். ஆண்டவர் அங்கு மலையிலே பிரசங்கம் பண்ணினார். மக்கள் கூட்டம் கூட்டமாய், திரளான கூட்டமாய் வந்தார்கள். இன்னும் வேதத்திலே போடப்பட்டிருக்கின்றது, ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் அங்கு கூட்டம் கூடினார்கள். ஆண்டவரிடத்திலே அற்புதம் கிடைத்த மக்களும், கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த மக்களும் அங்கு வந்து கொண்டே இருந்தார்கள், திரளான கூட்டம். இப்பொழுது உங்கள் ஆண்டவர் சீசர்களை கூப்பிட்டு செல்கின்றார். ஒரு தனிமையான வனாந்தரத்திலே இருக்கலாம் என்று சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அங்கு அநேகர் வருகின்றார்கள். 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வியாதிக்காரர்கள் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வருகின்றார். யாரும் மறக்கவும் முடியாது.
நமக்கு எப்ப என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்றோம், ஆனால் நமக்கு கிடைக்கலையே என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்த பொழுது கானாவூரிலே இன்னும் என் வேலை வரவில்லை. மரியாள் சொல்லுகின்றார், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என்னுடைய மகனால் முடியும் என்று சொல்லி அவர் நினைத்து அவர் சொல்லுகின்ற பொழுது அங்கு குறைவு, திருமண வீட்டிலே குறைவு ஏற்பட்ட பொழுது அங்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? இன்னும் என் வேலை வரவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, அந்த திருமண வைபவம் முடிவதற்கு முன்பாக அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகின்றான், நல்ல திராட்சரசத்தை இவ்வளவு நேரம் எங்கு வைத்திருந்தீர்கள்? நமக்கு தாமதம் என்று சொல்லி நாம் ஒருவேளை அங்கலாய்க்கலாம், இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற அற்புதங்களை செய்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், அற்புதத்தை பெற்றோம் என்று சொன்னால் ஆண்டவரின் திரு சமூகத்திலே வந்து நன்றி செலுத்த நாம் கடனாளிகளாய் இருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அதை மட்டும் செய்யறதில்லை. ஆண்டவரே 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 என்று ஜெபிக்கின்றோம். பிரச்சனையிலும் போராட்டம் வருகின்ற பொழுது ஜெபியுங்கள் என்று சொல்லி போதரிடத்திலே வந்து ஓடி வருகின்றோம், சபையாரிடத்திலே சொல்லுகின்றோம், பெண்கள் ஐக்கிய சங்கமாய் கூடி ஜெபியுங்கள், எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லுகின்றோம். பிரச்சனை தீர்ந்து விட்டால் அவ்வளவுதான், பிரச்சனை தீர்ந்து விட்டால் அவ்வளவுதான், வியாதி தீர்ந்து விட்டால் அவ்வளவுதான். ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் எங்கே நாம் நன்றி செலுத்துகின்றோமோ, நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் 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 நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இந்த 2ஆம் வசனத்திலே கேட்ட மக்கள் அங்க என்ன பண்றோம்? கண்டபடியால் பின் சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கறதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு கூட நம்முடைய பலிபீடத்திலே ஒரு நன்றி செலுத்தின சகோதரியை நாம் பார்த்தோமே, எவ்வளோ தாமதங்கள், ஆனால் தாமதத்தின் மத்தியில் நம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வந்து முழங்கால் படியிட்டு அவருடைய சன்னிதானத்திலே நன்றி செலுத்துகின்றதை கர்த்தர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். அதை நிறைவேற்றுகின்ற திருச்சபை மக்களாய் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம், அவர் மலையின் மேல் ஏறி அங்கு சொல்லுடனே உட்கார்ந்தார். எல்லா மக்களையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கு உட்கார்ந்தார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, அப்பொழுது என்னது? யூதருடைய பண்டிகை பஸ்கா சமயமாகிறது. பஸ்கா பண்டிகை தெரியும். ஆண்டவர் இங்கே சீசர்களை அழைத்து செல்வது எதற்காக? தன்னுடைய பாடும் மரணங்களை குறித்து அவர்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி அவர் போகின்றார். எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரப்போகின்றது, ஒருவேளை நாம் அவகாலத்திலே நாம் இருக்கின்றோமே, ஆண்டவர் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். வந்தது நிமித்தமாய் அவர் சிலுவை மரணம் வந்து அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதை சொல்வதற்காக சீசர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார். ஆனால் பார்க்கின்ற பொழுது ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது திரளான மக்கள் கண்களை 5ஆம் சொல்லுங்க, கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவா? திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள். நாம் எப்படி வந்திருக்கின்றோம்? இன்னைக்கு குடும்பமாய் வந்திருக்கின்றோமா? ஆண்டவர் குடும்பத்துக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கின்றார். நம்முடைய கணவனுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி அல்லவா இன்றைக்கு குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மனைவியின் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணி அல்லவா குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தபடியாய் ஆண்டவர் ஏற்படுத்தின மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே நாம் அவருடைய திரு சமூகத்திலே வந்திருக்கின்றோமா என்பதை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு குடும்பங்கள் எங்கே? திருச்சபை என்பது திருக்குடும்பம். திரு குடும்பத்திலே அங்கத்தினராய் இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பமாய் தேவ பலிபீடத்திலே நம்முடைய முன்னோர்கள் வந்தார்கள். நினைத்து பாருங்கள், நாம் சிறுபிள்ளையாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் நம்மளை எப்படியாக ஆலயத்துக்கு அழைத்து சென்றார்கள். ஆலயத்திலே எவ்வளவாய் நாம் வாஞ்சையோடு இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்கே? ஆண்டவருடைய பாடு மரணம் என்பதல்ல, இன்றைக்கு நாம் சிலுவையிலே அழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜன கூட்டமாய் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத மக்கள் அப்படி வாழலாம். கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவிடத்திலே அற்புதங்களை பெற்ற அநேகர் இன்னைக்கு குடும்பம் எங்கே? குடும்ப ஜெபம் எங்கே? ஆண்டவர் கேட்கின்றார், 40 நாள் வந்தாச்சுன்னா ஜெபம் ஜெபம் ஜெபம். அப்புறம் என்ன? ஆண்டவர் ஆண்டுகளை கிருபையாய் கொடுக்கின்றாரே, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது சொல்லி அல்லவா வேதவசனம் சொல்கின்றது. அப்படினால் அவருடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜீவனுக்காக நாம் என்ன செலுத்திக் கொண்டிருக்கின்றோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம், மரித்தவர் அல்ல.
மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பது என்ன? இன்னைக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டாங்கனாக்கா, ஒரு நன்மை செய்தவர் என்ன எதிர்பார்ப்பாங்க? இவர் வந்து திருப்பி நமக்கு நன்றி சொல்ல மாட்டாரா? ஓடுறமே ஒரு தலைவன், ஒரு கட்சி தலைவர் ஒரு இது பண்ணி போய் நன்றி சொல்ல ஓடி நாம் காத்து கிடக்கிறோமே. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த காலங்களை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது அவருடைய சன்னிதானத்திலே 8:30 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் எத்தனை பேர் நாம் வந்து ஆண்டவருடைய பாதப்படியிலே, ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் அப்பா, இந்த வாரம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டீரே அப்பா என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோமா? அங்கு பார்க்கிறோம், திரளான ஜனக்கூட்டங்கள் தன்னிடையே வருவதை கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் அப்பம் கொடுக்க முடியுமா முடியாதா, அற்புதத்தை நடத்த முடியுமா முடியாதா. பிலிப்பு இடத்துல கேட்கிறார், என்ன பண்ணலாம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை சித்தம் இருக்கிறார். நான் பிலிப்பை கேட்கும் பொழுது அங்கு சொல்லுகின்றான், அவன் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் என்ன சார் அவனை சோதிக்கும்படி. பாருங்கள, வசனம் ரொம்ப வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் நமக்கு அநேக காரியங்களை விளக்கி கொண்டிருக்கின்றார். அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பெற்றிருக்கின்றோம் அப்படின்றால் நம்முடைய வல்லமை, நம்முடைய காரியங்கள் ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாவாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உடனே அங்கே என்ன சார் 7வது வசனம் வாசிக்கலாமே. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாலும் எவ்வளவு பணம்? 200 பணமும் அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய நிலைமை பாருங்க. அவரோடு கூட இருக்கின்றான், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றது. ஆனால் அங்கே சொல்லியிருந்தார், 200 பணம் இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் போஷிக்க முடியாது. அங்க பணத்தை இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பணமும் பதவியும் அந்தஸ்தும் அதிகாரமும் என்றைக்கு நம்மை ஆட்கொண்டிருக்கின்றதோ ஆண்டவரை நாம் மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிலிப்பு ஆண்டவர் கேட்கின்றார். கேட்ட மாத்திரத்திலே தெரியும், ஆண்டவரே உம்மால் கூடும். சொல்ல முடியுமா முடியாதா? ஆண்டவர் செய்ய முடியுமா முடியாதா? செய்தாரா இல்லையா? ஆனால் அங்கு சொல்லுகின்றார், அங்கு பணத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, அங்கே அந்திரேயாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அந்திரேயா சொல்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கின்றான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் உண்டு, ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அந்திரேயாவுடைய வார்த்தை எம்மாத்திரம். பிலிப்பு உடையது பணம். இங்கே பணம் இருந்தாலும் நம் அவர்களுக்கு திருப்தியாய் போட முடியாது. ஆனால் இங்கு சொல்கின்றான் எம்மாத்திரம் என்று சொல்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 13 பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் என்று பார்க்கின்றோம். உடல் எல்லாவற்றையும் அறிந்திருந்த பிலிப்புவும் அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம் 11 சொல்கின்ற பொழுது, அற்புதங்கள் பவுலின் கையினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்யத்தான் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவரோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றது என்ன என்பதை மரியாதை ஒரே வார்த்தை சொல்லியாச்சு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆவியானவர் இன்னைக்கு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் நானும் அதுக்கு செவி சாய்க்காதபடி நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம் அன்புக்குரியவர்களே, நீ பார்க்கின்ற பொழுது அங்கே அந்திரேயா எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். இதனால் நமக்கு தெரிந்த காரியம் அன்று அதுக்கு காரணம் என்ன? 10ஆம் வசனம், இயேசு ஜனங்களை உட்கார என்றார். அந்த இடம் மிகுந்த புல்தரையாக இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். 5000 பேராயிருந்தார்கள். யார்? புருஷர்கள் மட்டும். பெண்கள் இருந்திருப்பார்கள், குழந்தைகள் இருந்திருப்பார்கள், சிறு பையனுடைய கருத்தில் இருந்ததை அங்கு பெற்ற பொழுதுதான் அங்கு அற்புதம் நடைபெற்றது. அப்படி எவ்வளவு பேர் அங்கு கூடியிருந்தார்கள்? இருக்கின்ற பொழுதுதான் அங்கு அற்புதம் நடக்கின்றது.
என்னால் அற்புதம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கி நாம் அநேக காரியங்களை பார்க்குறோம். அற்புதம்னா ஆண்டவர் இவ்வளோதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே ஆண்டவரால் முடியாது. எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் ஆண்டவர் அநேகரை சுகப்படுத்தியிருக்கிறாரு. அநேகர் நம் முன்னாலே சாட்சியாக நிற்கிறார்களே. அப்படின்னால் நம்முடைய வார்த்தை அற்புதங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது அவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினால் உண்டாகும் செயல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினால் உண்டாகும் செயல். அதற்கு கிரேக்க பதம் டுனாமிஸ் என்று சொல்கிறார்கள். டுனாமிஸ் என்றால் அதுதான் தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை எதிர்பார்க்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. சரீரப்பிரமான சுகத்திற்காக நாம் கூட நேரம் போய் டாக்டர்கிட்ட காத்துட்ருக்கோம். உண்டா இல்லையா? அது டோக்கன் போட்டு எவ்வளோ நேரம்? காலையில் போய் நிறைய பேர் கேட்பாருங்க, டாக்டர்கிட்ட போனேன். எப்போ போனீங்க? காலையில் போனேன். எப்போ வந்தீங்க? சாயங்காலம் வந்தேன். ஆனால் ஆராதனைக்கு எத்தனை மணி நேரம்? ஆண்டவருடைய திருச்சமூகத்தில். ஆனால் இன்றைக்கி மருந்து கொடுக்கிற மருத்துவர் சொல்கிறார், மருந்து கொடுப்பவர் நாங்கள், சுகம் கொடுப்பவர் இறைவன். அந்த மருத்துவரை போய் எவ்வளவு மணி நேரம் நாம் காத்திருந்து எல்லா டெஸ்ட் எடுக்கிறோமே. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவ காலத்திலே என்னுடைய ஆத்மாவிலே நான் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய ஆத்மா ஈடேற்றத்துக்கான வாழ்க்கையாக இருக்கின்றதா? அநேகரை ஆண்டவருக்காக வழிநடத்துகின்ற வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அழைக்கின்றோம். இன்னைக்கு டெஸ்ட். இன்னைக்கு ஒரு தலைவலி வந்தாச்சுன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் டெஸ்ட்டு. இந்த ரிசல்ட் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் ரிசல்ட்டை பார்க்கவே மாட்டாங்க, மருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா டாக்டரை? நிறைய பேர் சொல்கிற காரியம் அதுதான். இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம், கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. என்ன செஞ்சார்? பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டாரு. அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான ஒரு டாக்டர் இப்படியெல்லாம் செய்வார்னு சொன்னார். நம்முடைய பரம மருத்துவராக இருக்கிற பரம தகப்பன், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்முடைய உள்ளத்திலே நடைபெறுகின்ற சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அல்லவா நம்மத்திலே இருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றாரே, நம்முடைய முன்னோர்கள் மத்தியிலே இருந்தாரே. அவர்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்திலே வளர்ந்தார்களே. அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? சிறு பையன் என்று சொல்கின்ற பொழுது அவனுக்காக கொண்டு வந்திருப்போம். அங்கே வந்தவங்க மற்றவங்க கொண்டாந்துருப்பாங்களா இல்லையா? கொண்டாந்துருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்கள். 5000 புருஷர் இருந்தானாக்கா வந்தவங்க பிள்ளைக்காக கொண்டாந்துருப்பாங்களா? ஆனால் என்ன செய்ய நடைபெற்றது? ஒரு சிறு பையன்தான் ஆண்டவருக்காக அதை தன்னை கொடுத்தான். அப்படின்னா நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற காலங்களாய் நம்முடைய காலங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடத்தினாரப்பா. ஆண்டவரே, நான் காணிக்கையை மட்டுமல்ல ஆண்டவரே, என்னையே உமக்கு ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன். என்னை நீர் என்னற்காக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். அந்த சிறு பையன் செய்தானே, அதனால் ஆண்டவர் சொல்கின்ற போது சிறு பிள்ளைகள் நின்று வருவதற்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசித்தார். சிறுவர்கள் கள்ள கபடற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சிறு பையன் தனக்கு இருந்ததை ஆண்டவருடைய கருத்திலே கொடுத்த பொழுதுதான் ஆண்டவர் அதை அற்புதமாய் அதை பெருக பண்ணினார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். வாழ்றோமா இல்லையா? சிந்தித்து பார்க்கின்ற நேரம். ஏதோ தியானம், ஏதோ போதகர் ஏதோ செய்தியை கொடுக்கிறாரு, கேட்டு போய்கின்றது அல்ல. கேட்கின்ற செய்தி என் இருதயத்துக்குள்ளாக சென்று நான் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எப்போ ருசிக்க முடியும்? அல்வா பார்த்துட்டே இருந்தால் ருசிக்க முடியுமா? அல்வாவை வாங்கி திருநெல்வேலி அல்வா பார்த்துட்டே இருக்கான், நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? என்ன பண்ணோம்? சாப்பிடுகின்ற பொழுது அந்த சுவை உனக்கும் ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு நமக்கு ஆவியும் ஜீவனையும் கொடுக்கின்றதா இருக்கின்றது என்பதை வேதவசனம் சொல்கின்றது. ஆனால் அவருடைய வசனத்தை நாம் கேட்கின்ற பொழுது நாம் நம்முடைய ஆத்மாவிலே ஜீவன் பெற வேண்டும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் தவக்காலம். ஏதோ ஒரு சந்தி வருஷம் வந்துட்டு போயாச்சு. சின்ன பிள்ளையிலேருந்து நானும் வந்தாச்சு. 2024 வந்தாச்சு. இன்னும் 2 வாரத்தில் முடிய போகுது. குருத்தோலை அடுத்த 31ஆம் தேதி எல்லாம். இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது?
எதை விடுகின்றோமோ அதை எப்பொழுது விடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஏதாவது சுயத்தை வெறுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் சுயத்தை வெறுக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு அப்பொழுதும் நாம் சுயத்தை வெறுத்தவர்களாய், அதற்கு எந்த சூழ்நிலையில் நாம் அடிமைப்படாதவர்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். யுனிசெஃப் என்ற அறிக்கை சொல்லுகின்றது, உலகில் 14 வயதிற்கு கீழ்ப்பட்ட 250 மில்லியன் சிறுவர்கள் கடினமான வேலை வாங்கப்படுகிறார்களாம். இந்தியாவில் 115 லட்சம் சிறுவர்கள் வேலை செய்கின்றனர் என்று பார்க்கின்றோம். ஒவ்வொரு 13 நொடிக்கும் ஒரு சிறுவன் ஏதோ ஒரு விதத்தில் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். இது ஆய்வுகளில் சொல்லப்பட்ட கொடுமை. உடனடிக்கு நம் ஆண்டவர் ஒரு சிறுவனுடைய கரத்தில் இருந்த அந்த வார்கோதுமை அப்பத்தையும் அந்த சிறு 2 மீன்களையும் வைத்து 5000 பேரை போஷித்தார் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருச்சபையின் சிறுவர்கள் தான் நாளைக்கு திருச்சபையின் தூண்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு எத்தனை சிறு பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்கின்ற பெற்றோர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாகிய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து பிள்ளைகளோடு கூட தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள். நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிறு பையன், இன்றைக்கு சிறு பிள்ளைகள் எங்கே இருக்கின்றோம், எங்கு விட்டு வந்திருக்கின்றோம்? தாத்தா பாட்டிகிட்ட பார்த்துக்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், போகிறோமா இல்லையா? ஆவிக்குரிய கூட்டத்துக்கு, ஆவிக்குரிய கூட்டம் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆவியின் அபிஷேகம் வேண்டாமா? அவர்கள் ஆவிக்குள்ளாக வளர்க்கப்பட வேண்டாமா? இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன வந்தாக்கா டிஸ்டர்பன்ஸ், ஒரே வார்த்தை. அவங்க வந்தால் நான் செய்தி கேட்க முடியாது. சிறு பிள்ளை வந்தாச்சுன்னா செய்தி கேட்க முடியாது. செய்தி கேட்கின்ற அளவுக்கு நம்முடைய சிறு பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டு நாம் வளர்க்காதது அவர் நம்முடைய குற்றமா, ஆண்டவருடைய குற்றமா? ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவருடைய பலிபீடத்திலே வந்து நிறுத்தி அங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அந்த அர்ப்பணிப்பு. இன்றைக்கு அந்த சிறு பையன் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டது நிமித்தமாகத்தான் ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன மாத்திரத்திலே, ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி அந்திரையா சொன்ன மாத்திரத்திலே தன்னிடத்திலே இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தால், தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஒருவேளை அங்கு சொல்லப்படுகிறது அவருடைய பெற்றோர்கள் வந்தார்களோ இல்லையோ, ஆனால் அந்த சிறு பையன் தனக்கு கொடுக்கப்பட்டதை கொடுத்தானே. இன்றைக்கு நம்முடைய சிறு பிள்ளைகளை நாம் எப்படியாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக இயேசு மன உருக்கத்தையும் இரக்கத்துக்கும் தேவையான மக்களுக்கு தந்து வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கின்ற பொழுது 11ஆம் வசனங்களை பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன பண்ணாராம்? அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்திருந்தவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே நீங்களையும் கொடுத்தார். ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பொறுப்புகளை சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நல்ல அதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்க, சேதப்படுத்தாதபடி. மிகுதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் ஆண்டவர். கட்டளை தாங்க. ஆண்டவர் சொல்வது என்ன? இன்னைக்கு நாம் சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சுயநலத்தை நாம் முன்னிறுத்தி நாம் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்றது, மத்தேயு 14:19 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களை கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்ம். ஒருத்தரிடத்திலிருந்து ஒருத்தருக்கு போய் கொண்டிருக்கின்றது. எனக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் வேண்டும், மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேமே, கொடுக்க முடியாது. அதோட நம்மளுக்கு ட்ரெடிஷனில் என்ன சொன்னோம்? இந்த தபக்காலம் வந்தாச்சுனாக்கா ஆமீன் 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 ஹல்லேலூயா பாடக்கூடாது. கடவுளை மகிமைப்படுத்துகின்ற காலம் கிடையாது. தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னாக்கா சிலுவையில் கருப்பு துணியை சுற்றி வச்சுருப்பாங்க. வந்து பார்த்தாவே கருப்பாக இருக்கும். துக்கம் துக்கம். எத்தனை நாளைக்கு பேச போட்டு அலைய போகிறோம்? எத்தனை நாளைக்கு நாம் பேசாதாரிகளாக அலைய போகிறோம்?
கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றோமே, கிறிஸ்து எனக்காக ஜீவனை விட அவர் தன்னையே அர்ப்பணித்தாரே. அப்படின்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகின்ற அற்புதங்களை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். சீசர் ரத்தத்திலே கொடுக்கிறார், சீசர் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்படின்றைக்கு நாம் யாருக்கு யார் எதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? அன்பை கொடுக்கின்றோமா? ஐக்கியத்தை கொடுக்கின்றோமா? உதவி செய்கின்றோமா? நம்முடைய கரம் நீட்டப்படுகின்றதா? என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளைகள் அப்படி இருந்தால் மிஷினரிகள் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி, இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன், இவ்வளவு ஆஸ்பத்திரிகள். நினைத்து பாருங்க, இந்திய தேசத்தில் மிஷினரி வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு இந்திய தேசம் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவும் நம்முடைய மிஷினரிகள் தங்களை அர்ப்பணித்து, பாசை தெரியாது, ஒன்றும் தெரியாது, குக்கிராமங்களிலே இருந்து அவர்கள் தங்களை முற்றிலுமாக அந்த கிராமத்தின் மக்களோடு கூட இணைந்து, இன்றைக்கு போனாலும் அருப்புக்கோட்டை சாதியில் போய் பாருங்க, அந்த கிராமம் அப்படித்தான் இருக்கு. ஓட்டு வீட்டுக்கு மேலே மாடி வீடு கிடையாது. ஆனால் 1886 கட்டப்பட்ட ஆலயம் உண்டு, அங்கே பள்ளிக்கூடங்கள் உண்டு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் கிருபையாய் அவருடைய பிள்ளையை அழைத்திருக்கிறாரே. அன்னைக்கு மிஷனரியாய் வந்தவர்களும் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாகத்தான் அவர்கள் இந்திய தேசத்துக்குள்ளாக வந்தார்கள். வந்துதான் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தார்கள். யாருக்கு என்ன தேவை? வந்தோடனே ஆலயத்தை கட்டினாங்களா? பைபிள் கொடுத்தாங்களா? வந்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? சுகம் இல்லை. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும்? மருத்துவம் இல்லை, மறுக்கப்படுகின்றது. அதற்காக போய் மீண்டுமாக டாக்டர் ஆகி இருந்து இன்னைக்கு சிஎம்சி என்ற அந்த மாபெரும் மருத்துவமனை இன்னைக்கு அநேக உலகங்களுக்கு சாட்சி பகர்கின்றது. போய் டாக்டரா படிச்சுட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, அவள் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது என்றால் நமக்கு ஆண்டவர் அற்புதம் அற்புதம் சொல்கின்ற பொழுது நான் சொன்னேன் தெய்வீக வல்லமை. ஆனால் இன்னொன்று தெய்வீக அதிகாரத்தை உண்டாக்கும் அடையாளமாகவும் அவருடைய அற்புதம் இருக்கின்றது. தெய்வீக அதிகாரத்தை உண்டாக்கும். அதற்கு கிரேக்க பதத்திலே செமியன் என்று சொல்கின்றார்கள். அப்படினால் அதிகாரத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக அழைக்கப்பட்ட மக்கள். அன்றைக்கு மிஷனரிகள் ஆண்டவரை குறித்து சொல்லவில்லை, அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். இன்றைக்கு தேவைகளை சந்திக்கின்ற ஒரு ஜன கூட்டமாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படியோ இருப்போம் என்றல்ல. உபாகமத்திலே பார்க்கின்ற போது 18ஆம் அதிகாரம் 15-18 சொல்கின்ற பொழுது, உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரர்களும் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீராக. ஆண்டவர் தீர்க்கதரிசி அல்ல. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த சித்தத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் தீர்க்க தரிசனம். அன்றைக்கு ஏசாயா எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வல்லமையா சொன்னார்கள். எரேமியா சொல்லுகின்றான், நான் சிறு பையன், நீ சிறு பையன் என்று சொல்லாதே, நான் யாரிடத்தில் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களுக்கு நீர் பயப்பட வேண்டாம், நான் சொல்லுகின்ற வார்த்தையை நீ தைரியமாய் சொல்லு என்று சொல்லி எரேமியாவை அனுப்பினாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஏதோ எங்கேயோ என்ன பண்ணுறோம்? தீர்க்கதரிசன ஊழியம் அவங்ககிட்ட இருக்கு, இவங்ககிட்ட இருக்கு, ஓடி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு நீங்கள் நானும் பொறுப்பாளிகள். நாம் என்ன பொறுப்பு கொடுக்க இருக்கின்றோம்? அன்றைக்கு நம் சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். நாம் விட்டு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஜன கூட்டம், அங்கு தீர்க்கதரிசன ஊழியம், இங்கு தீர்க்கதரிசன ஊழியம், அதுவல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லி செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய சகோதரத்தில் சொல்வோம் என்று சொன்னால் அதுதான் தீர்க்கதரிசனம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது 14ஆம் வசனத்திலே இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவன தீர்க்கதரிசி என்றார். பாருங்க, அவர் செஞ்ச காரியத்தை நம்மை குறித்து நம்மோடு பணிபுரிகின்றவர்கள், நம்மோடு வசிக்கின்றவர்கள், நம்முடைய திருச்சபையின் உடன் விசுவாசிகள் என்ன சாட்சி சொல்ல இருக்கின்றார்கள்? என்ன சொல்ல இருக்கின்றார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது 15 வருஷத்திலே ஆதலால் அவர்கள்
தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையில் பாருங்க, அவர் ராஜாவாக்க போகிறாங்கன்னு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதை நாம் இழந்தாலும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பது நாம் இங்கே அங்கு ஓடி அலைகின்றது தான். இது கிடைக்காது, அது கிடைக்காதா, இது போடாது, அது பண்ணாதான்னு சொல்லி நம்முடைய காரியங்கள் தான் இன்றைக்கு அநேக காரியங்களே ஜீவ அப்பமாய இயேசுவே அவரே கொடுத்திருக்கின்றாரு. அவரே ஜீவனை கொடுத்திருக்கின்றாரு. அப்படின்னா அதற்கு மேலான அன்பு எது உண்டு? அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தாரு. இந்த ஜீவ அப்பத்தை பெறுகின்ற நீங்கள் நானும் ஒவ்வொரு திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற போதும் நாம் அதை உணர்ந்து பார்க்கின்றவர்களாய், ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் வாங்கின்ற போது ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னை தீர்க்கதரிசியாய் என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறோ அதற்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கு சொல்கிறார் 12 வருஷத்தில் போக மனதாக இருந்தும் மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் போனார். இதுதான் யாத்திராகமம் 34:6 பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமுள்ள சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி மோசே அங்கே அறிக்கை செய்கின்றார். நமக்கு தெரியும், மோசையுடைய சீனா மலையில் போய் இருக்கின்றார். வருகின்ற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கின்றது. மோசே சொன்ன காரியம், கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிறார் போது அவர் கர்த்தர் கர்த்தர் என்று, அது மட்டுமல்ல அங்கு சொல்கின்ற பொழுது வாசிக்கலாமே, யாத்திராகமம் 34:6 கர்த்தர் இரக்கமும். மோசே சொன்ன வார்த்தை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, என்னுடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர் சொல்லி நாம் ஏதோ அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ருசித்தவர்களாய் சொல்ல அழைக்கப்படுகின்றோம். 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக, யாருக்கு? மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் அதே வல்லமையோடு கூட இன்றைக்கும் இருக்கிறவராகவே. மோசேக்கு என்ன சொன்னார்? உடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லணும்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இன்றைக்கு மோசே சொன்ன அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உடன் நம்முடைய பார்க்கிற பொழுது இங்கே 13ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே ஒரு ஆலயத்திலே ஒரு வழிபாடு நடைபெற்றது. அப்பொழுது ஆயர் ஒரு அழைப்பு விடுத்தார். ஏழை எளிய மக்களின் அர்ப்பணிக்காக உங்களால் இயன்றதை கொடுங்கள் என்று சொல்லி அங்கு ஒரு அழைப்பு விடப்படுகின்றது. காணிக்கை தட்டை ஏந்தி கொண்டு பலிபடத்திலே நிற்கின்ற பொழுது யாரும் கொடுக்க முன் வரவில்லை அங்கு ஆலயத்தில் இருந்தவர்கள். ஆனால் 2 கால்களும் ஊனமான ஒரு ஏழை சிறுமி தன் ஊன்றுகோலை பயன்படுத்தி முன் வந்தாள். எல்லோரும் அவரை ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அவள் நடப்பதோ கையிலும் ஒன்றும் இல்லை, ஊன்றுகோலை தவிர வேறு ஒன்றும் இல்லை, என்னத்தை கொடுக்க போகிறார்கள் சொல்லி எல்லாரும் பார்க்கின்றார்கள். அங்கு சென்ற அவள் தன் 2 ஊன்றுகாலையும் எடுத்து காணிக்கை தட்டிலே வைத்து நிற்க வலுவற்றவர்களாய் கீழே விழுந்தார் என்று பார்க்கிறோம். அதை பார்த்த அனைத்து திருச்சபை மக்களும் மனதளவிலே ஊந்தப்பட்டவர்களாய் காணிக்கை படைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு சேராஜ் பார்ப்போம். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கின்றார். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ 1 மணி நேரம் ஆலயத்தில் இருந்தோம், இன்றைக்கி எனக்கு கேட்டால் ஆலயத்துக்கு போய்ட்டு வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்மை படிக்கிறார். என்னுடைய தகப்பனார் இறப்பதற்கு முந்தின இரவு நவம்பர் 28ஆம் தேதி இரவு என்னுடைய குடும்ப ஜெபம் 7:30 மணிக்கு முழுகாக நடக்கும். அவர் இன்றைக்கு கிண்ணாரம் போடுற போது அவங்களும் ஆர்கனைஸ்டாக இருந்தார்கள். அவர்கள் 1999ஆம் ஆண்டு நடக்கின்ற போது அவர்கள் கடைசி இரவு அவர்கள் தான் பாடல்கள் சொல்வார்கள். அந்த பாடல்கள் தான் பாடப்படும், ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கின்ற போது ஒவ்வொருத்தரும் வருகையின் ஞாயிறு வருகிறது என்றால் வருகையின் ஞாயிறுக்குள்ளாக நான் பிரவேசிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பலனை தாரும், உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உங்கள் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நான் ஆசிரிக்க வேண்டும் சொல்லி ஜெயிப்பார்கள். அன்று இரவு அவர்கள் பாடின பாடு நம்முடைய 100வது ஞானப்பாட்டு. நெஞ்சை சுவாமி உமக்கு ஈவாய் படைக்கிறேன்,
இந்த காணிக்கையை நீரே கேட்டீர்கள் சொல்லி இரவு படுக்கையிலே படுத்தவர்கள் காலை 4:15 மணிக்கு கர்த்தருக்குள்ளாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ வாழ்ந்தோம் அல்ல, கிறிஸ்தவர்களாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே பார்க்கின்ற போது அப்பொழுது அந்த நாளிலே அந்த போதகருக்கு வந்த பணத்தை வைத்து அன்றைக்கு அவர் ஒரு அர்ப்பணி அமைப்பையே உருவாக்கினார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிறு பிள்ளைகளை பரமனின் பாதம் அமர வைப்பதும் அவர்களுடைய வார்த்தையை கேட்க வைப்பதும் நமக்கு தான் பின்காலத்தில் நல்லது. இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? முதியோர் இல்லம் கொஞ்சமாக இருக்குது. நம்ம முன்னோர்களாக இருந்தாங்க. என் பாட்டி எங்கள் வீட்டில் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி வாழ்ந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு தாயும் தகப்பனையும் பார்க்க முடியாதபடி முதியோர் இல்லத்தில் பிள்ளைகள் விடுகிறார்கள் சொன்னால் அவருடைய தேவனுடைய அன்பை ருசித்திருப்பார்கள் சொன்னால் தன்னுடைய பெற்றோருடைய அன்பையும் ருசிப்பார்கள். நம்ம தேவனுடைய அன்பை அவர்கள் ருசிக்காதபடி நாம் வளர்க்கின்றோம். ஏன்னா நம்ம பட்டப்பாடு நம்ம பிள்ளை படக்கூடாது. அப்படி தானே எல்லாரும் இதே மாதிரியில் ஒரு நேரம் சாப்பிட்ட மாதிரியில் வாழ்ந்த நாட்கள் உண்டு. அதனால் என் பிள்ளை ஒரு நேரம் தான் சாப்பிட்ணும் இல்லை, என் பிள்ளை நல்லா சாப்பிடட்டும், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. பெற்றோர்களாகிய நீங்கள் நானும் பொறுப்பு கொடுக்கணும். இன்றைக்கி முதியோர் இல்லம் வருகிறது சொன்னால் இன்றைக்கி பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய காரியங்களை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படின்னா நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7:15 பார்க்கின்றது. மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவருடைய கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். நம்முடைய பாவங்களை அவர் அறிந்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்கத்தான் அவர் தன்னையே இந்த உலகத்திலே அர்ப்பணித்தார். அவர் வந்தது நோக்கமே நம்மை மீட்கும்படியாகத்தான், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் நினைத்து பார்த்து வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆம், இயேசுவின் கேள்விக்கு பிலிப்பு பதில் ஒரு வித்தியாசமான பதிலாக இருந்தது. அந்திரேயாவின் பதில் வியக்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் இந்த வேளையிலும் இயேசு அருமையாய் தனது அற்புத செயலை காண்பித்தார். யாவரும் திருப்தி அடைந்தார்கள். தேவாலயத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கின்றார். என் பிள்ளை, என் மகனே வந்திருக்கின்றார்களே, அவர்கள் யாரும் வெறுமனே போகக்கூடாது. வந்ததின் நோக்கத்தை அறிந்திருக்கிறப்பா. அவர் ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சிகள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறப்பா. ஒருவரும் வெறுமனே செல்லாதபடி திருப்தி அடைந்தவர்களாய் திருப்தியோடு கூட ஆண்டவருடைய பாதப்படியிலே என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா வியாகுலங்களையும் இறக்கி வைத்து விட்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு திருப்தியோடு செல்லுகின்ற பொழுது இயேசு நமக்கு அற்புதங்களை செய்வது மட்டுமல்ல, அன்றைக்கு அற்புதம் செய்தவர் மீதியான 12 கூடை நிரம்பியது நம்முடைய வாழ்க்கையிலும் மீதியாய் இருக்கத்தக்கதாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கணும். மக்கள் இன்றைக்கு கொடுப்பதை விரும்புவதில்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? ஏதாச்சும் கிடைக்குமான்னு கையேந்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சமத்திலே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நானும் நம்முடைய உபவாச நாளில் காணிக்கையை படைக்க இருக்கின்றோம். நம்முடைய காணிக்கையை இந்த ஒரு சந்தியிலே நாம் என்னென்ன தீர்மானம் எடுத்தோமோ அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் காணிக்கை சுய வெறுப்பு, அது என்னது? சுய வெறுப்பின் காணிக்கை களையம். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, கவரா இல்லை. ஆனால் சுய வெறுப்பு, என்னை வெறுத்தேன் ஆண்டவரே, அதை உங்களுடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி அந்த நாளில் நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அதை அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை அன்றைக்கு ஒரு சிறு காணிக்கையாய் படைத்தானே அந்த இது மிகுதியான 12 கூடை அங்கே நிரம்பியது மீதுபட்டது அப்படியாக இருக்கும். எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்போம். அதன் மூலமாய் பலர் திருப்தி அடைவோம். அதன் மூலமாய் திருச்சபையின் காரியங்கள், திருச்சபையின் செயல்பாடுகள் ஆண்டவருக்கு மகிமையாய் நடக்கவும் நாம் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிந்தனைக்கு இந்த நாளிலே வைக்கின்ற ஒரு காரியம் அற்புதங்கள் நம் தேவனை அறிந்து கொள்வதை மட்டுமல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்றது. ஜீவ அப்பத்தை நாம் பெறுகின்ற போது அவரை அறிந்து கொண்டிருக்கின்றோம் அல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கின்றார் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு கூட இந்த நாளிலே நாம் கடந்து செல்ல உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். வானத்திலிருந்து வரும் ஆன்மீக ஆகாரம்
இயேசுவே. இயேசு நம்மோடு கூட இருக்கின்ற போது நமக்கு ஒன்றும் குறைவில்லை. இயேசு என்னோடு கூட இருக்கின்ற போது ஒன்றும் குறைவில்லை. எல்லாவற்றையும் அவருக்காக பார்ப்பார்னு சொல்லி அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஜீவபமாகி இயேசு வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு எனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் நிறைவாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்பா. நீரே ஜீவ அப்பமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே அதை பெற்றிருக்கின்றோம். பெற்ற நாங்கள் ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே போஷிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு கூட நாங்கள் கடந்து செல்லவும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஓட்டம் ஒருவேளை கடினமான பாதையாக இருந்தாலும் அதோடு கூட நீர் எங்களோடு கூட பயணிக்கின்றீர் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் விசுவாசிக்கவும் கர்த்தாவே எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கத்தக்கதான காலங்களாக இந்த காலங்களில் நீர் எங்களுக்கு மாற்றிக் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு நீர் என்ன சீர்த்தமாக்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய திருசமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் முக்கிய அடிக்கின்றோம். இன்னும் பெரிய ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.